यत्कान्तिं भङ्गजानां न हरति गुरुधे प्रत्युधादिक्किलं यां नो दत्ते तारकाभां त्रयदि नितराम् आसु यन्नित्यमेव कर्तुं नालां निमिषं दिवसमभिभरं यत्तथेहं त्रिलोक्यः सक्षु सामान्यसक्षु विसत्समः भित्पास्वदस्तान् महोवः. சூரிய சதகம் ஸ்லோகத்தின் 21வது ஸ்லோகமான இந்த ஸ்லோகம் ஒரு சிறப்பான ஒரு ஸ்லோகமாகும். கண்ணோயை தீர்ப்பதற்கு சூரிய பகவானை வேண்டத்தக்க ஒரு சிறந்த ஸ்லோகமாகும். இதன் பொருள் அவ்வாறு சிறப்பாக அமைந்துள்ளது. சூரியன் உலகிற்கே ஒரே கண்ணாக திகழ்கின்றார். நமக்கும் கண்கள் இருக்குது, ஆனால் நம்ம கண்கள் ஒரு சாமானியமான சாதாரண கண்ணாக இருக்குது. ஆனால் சூரியனுடைய கண் என்பது, சூரியனுடைய ஒளிக்கண் என்பது நம்ம கண்ணிலிருந்து மாறுபட்டதாக இருக்கின்றது, சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு தாமரை இருக்கின்றது, அந்த தாமரை ஒரு இருளுக்குள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம், இருட்டில் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். நம்மளுடைய கண் அந்த தாமரையை காண முடியாது, கவர முடியாது. ஆனால் சூரியனுடைய ஒளிக்கண்கள் என்பது தாமரைக்கு ஒளி கொடுத்து தாமரையை பிரகாசிக்க செய்து தாமரையின் அழகை நாமும் காணும்படி நம்மளுடைய கண்களுக்கும் ஒளி கொடுத்து அதை காணும்படியான பார்வை கொடுக்கின்றார் சூரிய பகவான். தாமரைக்கும் ஒளி கொடுத்து அதை அழகை பிரகாசிக்க வைக்கின்றார். அதை காண்பவனுக்கான ஒரு கண்ணுக்குள்ளும் ஒளி கொடுத்து அதை பிரகாசிக்கக்கூடிய தாமரையை கண்டு ரசிக்கும்படியாக நமக்கும் செய்கின்றார். ஆக சூரியன் 2 பணிகளை, சிறப்பான பணிகளை செய்கின்றார். ஒரு பொருளுக்கு ஒளி கொடுத்து அந்த பொருளை அழகுபடுத்தி அல்லது தெரியப்படுத்துகின்றார். காண்பவனுக்கு கண்களுக்கும் ஒளி கொடுத்து அதை காணவும் ரசிக்கவும் செய்கின்றார். இந்த 2 பணியையும், சிறப்பான பணியை சூரிய பகவான் செய்கின்றார். அத்துடன் பகலில் சூரிய பகவான் பிரகாசிக்க தொடங்கும் போது நட்சத்திரங்களின் ஒளியை மறைத்து விடுகின்றார். பகலில் நட்சத்திரங்கள் ஒளியை தெரியவில்லை இல்லையா, மறைத்து விடுகின்றார். ஆனால் அதே சூரியனும் நம் கண்களுக்கு பகலில் தான் ஒளியை தந்து அனைத்து பொருளையும் காண வைக்கின்றார். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! அத்துடன் கண் சிமிட்டும் நேரத்தை ஒரு நிமிஷம் என்று சொல்கின்றோம். கண் சிமிட்டு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசகர் கூட சொல்லியிருப்பார். இமைப்பொழுது அது ஒரு நிமிஷம் என்று நாம் சொல்கின்றோம். நம்மளுடைய கண் ஒரு நிமிஷத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால், சூரியனுடைய கண் என்பது ஒரு பகலையே உண்டாக்குகிறது. அவர் கண் திறக்கும் போது பகல் உருவாகின்றது. அந்த கண் பார்வைக்கு மறைந்து போகும்போது ஒரு இரவு உண்டாகிறது. கண் சூரியனுடைய ஒளி என்பதை கண்ணாக எடுத்துக்கொண்டோம். சூரியனுடைய ஒளி ஒரு பகலை உருவாக்குகிறது, சூரியனுடைய ஒளியின்மை ஒரு இருட்டை உருவாக்குகிறது. ஆக ஒரு கண் சிமிட்டும் நேரம் என்பது சூரியனுக்கு ஒரு பகல் அளவுக்கு இருக்கின்றது என்று இங்கே நமது கண் சிமிட்டும் நேரத்தையும் சூரியனுடைய கண் சிமிட்டும் நேரம் போல அதில் ஒப்பிட்டு அந்த கண் ஒரு நாள் முழுக்க, ஒரு பகல் முழுக்க இருக்கின்றது என்று மயூரகவி அவர்கள் அழகாக வர்ணித்துள்ளார். மிகச்சிறப்பான ஸ்லோகம், கண்நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், கண்நோய்களை தீர்க்க வேண்டி சூரிய பகவானை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். யத் காந்திம் பங்கஜானாம்